தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். தை பிறந்தால் வழிபிறக்கும் என சொல்லப்படுவதுண்டு. எனினும் தமிழர்களின் தை பிறந்த பின்னர் இலங்கை தீவில் கடந்த சில நாட்களாக பொழிந்து வரும் மழையால் வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் உள்ள வழிகள் இப்போதைக்கு திறந்து கொள்ளுமோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு தீவின் பல பகுதிகளில் கடும் மழைப்பொழிவு தொடர்கிறது. இப்போது இலங்கையில் உள்ள பாரிய நீர்நிலைகளில் 56 பாரிய நீர்நிலைகள் அவற்றின் முழு கொள்ளளவை ஏற்கனவே எட்டிவிட்டதால் தொடர்ந்தும் அவை வான்பாய வைக்கப்படுகின்றன. தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை கிழக்கில் மீண்டும் வெள்ள நிலை தீவிரப்பட்டுள்ளது. வடக்கில் வவனியாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் கடவுச்சீட்டு விநியோக பணிமனைக்குள் வெள்ளம் பூந்து கொள்ளும் அளவுக்கு நிலைமை இருந்தது. இவ்வாறாக பல இடங்களில் அடாது மழை பொழிந்து கொண்டாலும் அரசியல் ரீதியிலான சில விடாது நகர்வுகளும் நாடகங்களும் இடம்பெறத்தான் செய்கின்றன. குறிப்பாக இலங்கையை ஏகேடிஆர் தரப்பு கடந்த வருடம் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அவர்கள் கூறிய சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றம் இன்னமும் வந்து கொள்ளவில்லை என்ற முணுமுணுப்புகள் தொடரும் பின்னணியில் தற்போது ஏகேடிஆர் இந்த விடயத்தை மாற்றுவதற்காக சில சொடுக்குகளை செய்வதாக தெரிகிறது. குறிப்பாக அவரது சொடுக்குகள் முன்னைய ராஜபக்ஷ அதிகார முகங்களை நோக்கி வர தலைப்படுவது தெரிகிறது. அந்த வகையில் ராஜபக்சக்களுடனும் இசைவு கொண்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா மற்றும் அவரது துணைவி ஆகியோர் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்டனர். ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் குறிப்பாக 2014 61 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனுர பிரியதர்சன ஜாப்பா தற்போது குறிவைக்கப்பட்டுள்ளார். 2014 இதேபோல இலங்கையை காலநிலை சீர்கேடு வாட்டிய போது வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதாக கூறி ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து 61 லட்சம் ரூபாவை அவர் பெற்றதாகவும், ஆனால் அந்த நிதியை அல்லல்பட்ட மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளாமல் அதனை 2015 அரசு தலைவர் தேர்தலில் பரப்புரைகளுக்கு பயன்படுத்தியதாகவும் ஜாப்பா மீது குற்றச்சாட்டு பதியப்பட்டு இன்று கொழும்பு நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அதிகாரிகளை தலையாரி ஏகேடிஆர் சந்தித்து அந்த அமைப்பு சுயாதீனமாக செயற்பட வேண்டும் எனவும் அதன் நடவடிக்கைகளில் எந்தவித அரசியல் செல்வாக்கும் இருக்கக்கூடாது எனவும் கராராக சொல்லிய சில மணி நேரத்தில் அனுர பிரியதர்சன ஜாப்பாவையும் அவரது துணைவியாரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அள்ளி சென்றது. தற்போது விடாது கருப்பு மஹிந்தவின் அதிகாரபூர்வ வதிவிடத்தை மீண்டும் கோருவது உட்பட சில நகர்வுகளில் தனது சாட்டையை சுழற்றிக் கொள்ளும் ஏகேடிஆர் ராஜபக்சக்கள் இல்லையென்றால் அவர்களது அல்லக்கை பௌத்த காவிகள் அலறிக்கொள்வது போல தமது தரப்பின் இவ்வாறான நகர்வுகள் அரசியல் பழிவாங்கல்கள் இல்லை எனவும் குறிப்பிடுகிறார். இவ்வாறாக ஏகேடிஆர் சொடுக்கல்களை செய்யும் நிலையில்தான் ஊழல் முறைகேட்டு குற்றச்சாட்டுகளில் தற்போது முன்னைய ஆட்சி தலைகள் அதிகமாக குறிவைக்கப்படுவதான தோற்றப்பாடுகள் இருந்துள்ளது. ஏகேடிஆரை பொறுத்தவரை முன்னாள் முதன்மை தலையாரிகளுக்கு அதிகாரபூர்வமான நடைமுறைகளுக்கு அப்பால் அவர்களுக்குரிய வதிவிடங்கள் வழங்கப்பட்டதான ஒரு விமர்சனம் உள்ளது. இந்த விமர்சனத்தை வைக்கும் ஏகேடிஆர் இப்போது இந்த விடயத்தை தானே நேரடியாக கையாள்வது தெரிகிறது. கடந்த ஆண்டில் இடம்பெற்ற முதன்மை தலையாரி தேர்தலில் வெற்றி பெற்ற ஏகேடிஆர் கடந்த அக்டோபர் மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்கள் வழங்கப்பட்டு வரும் வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து ஆய்வு செய்யவென ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருந்தார். அவ்வாறாக அவரால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு தனது தரப்பிலிருந்து சில பரிந்துரைகளை ஏகேடிஆரின் கைகளில் திணித்துள்ள நிலையில்தான் அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் ஏகேடிஆரின் இந்த சொடுக்கல்களுக்கு மறுபுறத்தே தமது தலைவரான மஹிந்த போன்ற சிங்கள சிங்கங்கள் இவ்வாறான அரச வரப்பிரசாதங்களுக்கு சிணுங்கிக் கொள்ளும் நாய்க்குட்டிகள் அல்ல என அவர்களது அல்லக்கை பௌத்த காவிகள் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா இந்த விடயத்தில் ஆர்வத்தை காட்டிக் கொண்டாலும் அவரால் இந்த விடயத்தில் வேகமாக நகர முடியாதபடி நாட்டின் சட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஏனெனில் ஏஆரின் ஆட்சி காலத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் ஓய்வு பெற்ற முன்னாள் தலையாரிகளுக்கு பொருத்தமான வதிவிடம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டதாகவும், ஏதேனும் காரணத்துக்காக முன்னாள் தலையாரி ஒருவருக்கு அவ்வாறான வதிவிடங்களை அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் விட்டால் அதற்கு பதிலாக முன்னாள் தலையாரிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தின் 1/3 பங்கு தொகையை அவர்களுக்குரிய வதிவிட கொடுப்பனவாக வழங்கப்பட வேண்டும் என இந்த விதி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ஜேஆரின் அன்றைய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது கொழும்பில் உள்ள வதிவிடங்களின் பெறுமதிக்கும் தற்போதைய சமகால பெறுமதிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருப்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முன்னாள் தலையாரிகளுக்கு அரசியலமைப்பின் கீழ் இந்த உரிமைகள் இருப்பதால் அரசியலமைப்பை திருத்தாமல் அவ்வாறான உரிமைகளில் ஏகேடிஆராலும் கை வைக்க முடியாது எனவும் கூறப்படுகின்றது. அதேபோல
முன்னாள் தலையாரிகளின் வதிவிடம் குறித்து நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை திருத்தாமல் இக்கேடிஆரால் தனித்து இந்த விடயத்தில் நகர முடியாது என்ற விமர்சனங்களும் உள்ளன. இவ்வாறான பலவீன நிலைகளை தெரிந்துதானோ என்னவோ அனுரகுமார திசாநாயக்க எழுத்து மூலமாக தன்னிடமுள்ள அதிகாரபூர்வ வதிவிடத்தை கூறிக்கொண்டால் அதனை தான் வழங்கிக் கொள்ள தயாரென மகிந்தவும் ஒரு எதிர்வினையை எடுப்பதாக தெரிகிறது. தென்னிலங்கையில் இவ்வாறான அதிர்வுகள் இருக்க தமிழர்களின் அரசியல் பிறப்பில் அரசியல் தீர்வை மேற்பார்த்த ஒரு திடீர் பேசுபொருளை மையப்படுத்திய அதிர்வுகள் இடம்பெறுகின்றன. இந்த அதிர்வுகளின் புதியதொரு குட்டி நகர்வாக தெற்காசிய விவகாரங்களுக்கான கனடாவின் ராஜதந்திரியான மேரி லூயிஸ் ஹன்னனின் இலங்கைக்கான சந்திப்பும் வந்தது. அமெரிக்காவில் 2.0 டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி வந்த பின்னர் கனடாவின் சொந்த கதை சோக கதையாக மாற தலைப்பட்டு அந்த நாடு முட்டுச்சந்தில் முட்டிக்கொள்ளும் ஒரு நிலையில் உள்ள பின்னணியில் கனேடிய ராஜதந்திரி தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுடன் நேற்று சந்திப்பை நடத்தினார். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சார்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று பேசியிருந்தார். அடுத்த மாதம் முதல் கனேடிய இறக்குமதி பொருட்களுக்கு 20% வரி என கனேடிய பொருளாதாரத்தை கடுமையாக அடிவாங்க வைக்கும் வகையில் அரசு தலைவர் ட்ரம்ப் தனது அச்சுறுத்தலை கனடாவை நோக்கி பிரயோகிக்க தலைப்படும் நிலையிலும் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா மாறிக்கொள்ளலாம் என அவர் எள்ளல் செய்யும் பின்னணியிலும் இதற்கு அப்பால் தற்போது கனடாவில் ஆட்சியில் உள்ள ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சி இந்த வருடம் இடம்பெறவுள்ள தேர்தலில் கடுமையாக அடிவாங்கி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தமது ஆட்சியை கையளிக்கும் என எதிர்பார்க்கப்படும் பின்னணியில் இலங்கையில் மேரி லூயிஸ் ஹன்னன் நடத்தும் சந்திப்புகளின் பெறுபேறுகள் எப்படி வரக்கூடும் என்பதில் ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கின்றது. அதாவது உலகின் அசைவியக்கத்துக்கு ஏற்ப தமிழர்களின் அரசியல் செல்நெறி முறையாக செல்கின்றதா அல்லது வளமையான உள்ளேனையா பாணியில் செல்கின்றதா என்பதும் இங்கு அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம். ஆனால் நேற்று தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை மேரி லூயிஸ் ஹன்னன் சந்தித்துக் கொண்டாலும் இந்த சந்திப்பு குறித்து தமிழ் ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் அவரது பெயர் தவிர்க்கப்பட்டு இந்த சந்திப்பு கனேடிய உயர் ஸ்தானிகருடனான சந்திப்பு என்ற வகையில் மட்டும் செய்திகள் வெளியாகி கொண்டதையும் இங்கு அவதானிக்க முடிந்தது. உள்ளது உள்ளபடி சொன்னால் நேற்றைய இந்த சந்திப்பின் நடுநாயகம் மேரி லூயிஸ் ஹன்னனே தவிர கனேடிய உயர்ஸ்தானிகர் அல்ல என்பதுதான் உண்மையானது. மேரி லூயிஸ் ஹன்னனுடனான இந்த சந்திப்பில் தமிழர்களின் சமகால அரசியல் விடயங்களும் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பு தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறி கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடத்திய இந்த சந்திப்பு குறித்து நிழல் படங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த சந்திப்பின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் டெலோ சார்பாக செல்வம் அடைக்கலநாதனும் தமிழரசு கட்சி சார்பான முகங்களுடன் அணிவகுத்து நிற்பதை காண முடிந்தது. யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் தற்போது கமுக்கமான நகர்வுகள் ஊடாக மின்னாமல் முழங்காமல் திருவள்ளுவர் கலாச்சார நிலையமாக மாறிவிட்ட பின்னணியில் நேற்று இந்த பதிவில் கூறப்பட்டது போல யாழில் உள்ள இந்திய பிரியனரின் துணை தூதரகத்துக்கு நேற்று அவசரமாக ஓடிச் சென்ற தமிழரசு கட்சி முகங்கள் குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை பூட்டும் பாணியில் இந்த விடயம் குறித்த முறையீட்டு மனு ஒன்றையும் அங்கு கையளித்திருந்தனர். ஏற்கனவே நேற்று இந்த பதிவில் கூறப்பட்டது போல ஈழத் தமிழர்களின் அரசியல் முற்றத்தின் திசைவெளி தற்போது தமிழர் தாயக பரப்பிலும் புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பிலும் செயற்பாட்டு தளத்தில் தமது இயங்கு நிலையை குறைத்து வெறும் சமூக வலைத்தள பதிவுகளாகவும் இணையதள செய்திகளில் வெறும் அளவுக்கும் தமது இயங்கு நிலையை நகர்த்திவிட்டதான ஒரு கவலை இருக்கத்தான் செய்கின்றது. இந்த கவலை நேற்றைய பதிவிலும் வெளிப்பட்டது. ஆனால் அவ்வாறாக சொல்லி வாய்மூடுவதற்கு முன்னர் மேரி லூயிஸ் ஹன்னனுடனான இந்த சந்திப்பை தமிழ் மக்களின் சமகால அரசியல் விடயங்களுக்கான சந்திப்பு என வல்லமை போலவே தமிழ் தேசிய நாடாளுமன்ற முகங்கள் பல்லவி பாடிக்கொண்டன. ஆனால் கனேடிய ராஜதந்திரியின் இந்த சந்திப்புக்கு பின்னால் வேறு சில காரணங்களும் இருக்கக்கூடும். இது பிரித்தானிய அடியொற்றிய காரணங்களாகவும் இருக்க முடியும். பிரித்தானியாவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுக்கும் தனது நாட்டுக்கும் இடையிலான புதிய வணிக உறவுகளுக்காக தனது தெற்காசிய பிராந்தியங்களுக்கான வர்த்தக ஆணையாளர் ஹர்ஜீந்தர் காங்கை கடந்த 21ஆம் தேதி முதல் இன்று வரை கொழும்பில் சுற்றிச்சுழல வைத்தது. ஆனால் லண்டனில் அரசாங்கமோ ஈழத்தமிழர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீதான கடந்த கால கொடூரங்களுக்கு பொறுப்பு கூறுவது குறித்து பேசிக் கொள்கிறது. இவ்வாறு கனேடிய நகர்களும் இடம்பெறக்கூடும். அந்த வகையில் கனடாவுக்கும் ஏகேடிஆரின் ஆட்சியில் உள்ள ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான புதிய உறவுகளுக்காகவும் மேரி லூயிஸின் இந்த பயணம் இடம்பெற்றிருக்கக்கூடும். யார் கண்டார்கள்? ஏனெனில் ஆசிய பிராந்தியத்தில் கனேடிய நிறுவனங்களின் வணிக மேம்பாட்டு முயற்சிகளுக்கு உதவி கொள்வதில் மேரி லூயிஸுக்கென ஒரு தனித்துவ பதிவு கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்ட விடயத்தையும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஆயினும் வழமை போலவே இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுடன் நேற்றைய சந்திப்பு இடம்பெற்றதாகவும் சமஷ்டி குறித்தும் ஸ்ரீலங்காவின் புதிய அரசியலமைப்பு குறித்து பேசப்பட்டதாகவும் தமிழர் தரப்பு சொல்லிக் கொள்கிறது.
கெனேடிய ராஜதந்திரியின் இந்த பயணம் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதரும் பிரித்தானிய உயர் ஸ்தானிகரும் அடுத்தடுத்து ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவை சந்தித்து இலங்கையின் அரசியல் நிலைமைகள் குறித்து பேசிய விடயத்தையும் இங்கு குறிப்பிட வேண்டும். என்னதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என கூறப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கத்தின் உள்ளுடனும் இதயமும் எங்கே இருக்கின்றது என்பதை மேற்குலக ராஜதந்திரிகள் துல்லியமாகவே அறிந்து கொண்டிருக்கக்கூடும். இதன் அடிப்படையில் தான் ஜேவிபியின் பொதுச் செயலாளருடன் அமெரிக்க ஜூலி சங்கும் பிரித்தானிய உயர் ஸ்தானிகரும் பேச்சுக்களை நடத்தியிருக்க முடியும். இவ்வாறான அரசியல் அதிர்வுகளுக்கு மத்தியில் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் இளையோர் தமது சொந்த வாழ்விடத்தில் எதிர்நோக்கும் சவால்களையும் அவர்களின் விரக்தி நிலைகளையும் கணக்கில் எடுக்காமல் நகரும் நிலையில் தமிழர் தாயகத்தில் தமிழ் இளையோரின் வேலைவாய்ப்பு கரிசனைகளை புரிந்து கொண்டு நூற்றுக்கணக்கான இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வடக்கின் ரிச்சா தற்போது இலங்கையில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு அனைத்துலக விருதுகளை வழங்கும் போட்டிக்கான பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதான செய்தியும் வந்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழில் முனைவோராக இருந்தாலும் இலங்கையில் பிகே என்ற குறியீட்டு அடையாளத்துடன் பாஸ்கரன் கந்தையா தனது எண்ணக்கருவில் உருவாக்கிய இந்த பண்ணை தொகுதி வடக்கின் முக்கிய சுற்றுலா மையமாகவும் இயற்கை பண்ணை மையமாகவும் தற்போது உருமாறியுள்ளது. இந்த பண்ணையின் நிதி முதலீடு குறித்து கற்பனைகளுக்கும் புனைவுகளுக்கும் உரிய வக்கணை கதைகள் தமிழர்களின் சமூக வலைத்தளங்களில் வந்தாலும் உள்ளூர் அரசியல்வாதிகளில் சிலர் தமது அரசியல் இருப்பு குறித்த அச்சத்தால் இவ்வாறான நிதியாதார புனைவு கதைகளுக்கு மசகிட்டு கொண்டாலும் இந்த சவால்களை எல்லாம் தாண்டி இலங்கையில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கான அனைத்துலக விருது வழங்கும் போட்டிக்கான பட்டியலில் பிகேயின் சொந்த உழைப்பில் உருவாக்கப்பட்ட ரீச்சாவும் இப்போது அவ்வாறான பட்டியலில் இணைக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த போட்டியின் இறுதி தேர்வில் ரீச்சா பண்ணை வெற்றியை தட்டிக் கொண்டால் வடக்கில் உள்ள ஒரு நிறுவனம் முதலாக ஒரு அனைத்துலக விருதை பெற்ற வரலாற்று பதிவும் உருவாகிக் கொள்ளக்கூடும். நீண்டகால போரால் பாதிக்கப்பட்ட தமிழர் தாயகத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டங்களில் ஒன்றாக வடக்கில் இந்த பண்ணை உருவாக்கப்பட்ட நிலையில் வணிக சமூகத்துக்கு பிகே வழங்கிய சிறந்த சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளின் அடிப்படையிலும் அவரது புதுமையான பணி மற்றும் அர்ப்பணிப்புகளின் அடிப்படையிலும் இந்த விருதுக்கு அவரது நிறுவனமும் பட்டியலிடப்பட்டுள்ளதாக இந்த விருது போட்டியை நடத்தும் நிறுவனம் அறிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அரசு தலைவர் பொறுப்பேற்ற பின்னர் முதலாக வெள்ளை மாளிகையிலிருந்து வழங்கிய தொலைக்காட்சி நேர்காணல் தற்போது உற்றுநோக்கலை உருவாக்கியுள்ளது. வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்தில் ட்ரம்ப் வழங்கிய இந்த தொலைக்காட்சி நேர்காணலில் அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மீதான எதிர்காலம், கலிபோர்னியாவில் எரியும் காட்டுத்தீ மற்றும் 2021 நாடாளுமன்ற வளாகத்தை தாக்கிய வன்முறைக்காரர்களுக்கு தன்னால் வழங்கப்பட்ட மன்னிப்பு போன்ற நடவடிக்கைகளை ட்ரம்ப் பேசினார். சில நடவடிக்கைகளை அவர் கடுமையாக நியாயப்படுத்தினார். இந்த நேர்காணலில் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு சரணாலயங்களாக இயங்கும் நகரங்களுக்கான நிதியை குறைக்கும் தனது திட்டத்தையும் அவர் அதிரடியாக வெளிப்படுத்த தலைப்பட்டார். அமெரிக்காவில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் டொனால்ட் ட்ரம்பின் நவ ஒடுக்குமுறை தற்போது முழுவீச்சுக்கு நகர்த்தப்பட முனைவது தெரிகிறது. அதன் அடிப்படையில் தெற்கு எல்லைக்கு 1500 துருப்புக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு இடையூறு செய்யும் மாநில அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கும் ட்ரம்ப் தனது இந்த புதிய அறிவிப்பின் மூலம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு சரணாலயங்களாக இருக்கக்கூடிய நகரங்களின் சட்ட விதிகளையும் சவால் செய்ய தலைப்படுகிறார். இந்த நேர்காணலில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப், புட்டின் உக்ரைனில் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வராமல் போனால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார வலியை தான் ஏற்படுத்த போவதாகவும் அவர் கூறிக்கொண்டார். அமெரிக்கா இந்த நகர்வை எளிதான வழியிலேயோ அல்லது கடினமான வழியிலேயோ செய்ய முடியும் எனவும் அவர் புட்டினை நோக்கி மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். தனக்கு பிடித்த ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக தொகுப்பாளர் சீன் ஹானட்டியின் கேள்விகளுக்கு தனக்கு பிடித்த பாணியில் முற்றிலும் மாறுபட்ட முறையில் ட்ரம்ப் பதிலளித்ததை இந்த நேர்காணலில் அவதானிக்க முடிந்தது. ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது என கூறும் ட்ரம்ப் 4 ஆண்டுகால ஜனநாயக கட்சியின் நிர்வாகத்தால் அமெரிக்கா மோசமானதாகவும் பாழானதாகவும் சாடினார். இந்த தேர்தலில் தான் ஒருவேளை வெற்றி பெறாமல் தோல்வியடைந்திருந்தால் அமெரிக்கா என்றென்றும் மீள முடியாத வகையில் நாசமாகி இருக்கும் என்றும் அவர் சொன்னார். அடுத்து தென்கொரிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தென்கொரிய அரசு தலைவர் ஜூன் சிக் யோல் மீது விசாரணைகளை நடத்திய புலனாய்வாளர்கள் அவர் மீது நாட்டில் கிளர்ச்சியை தூண்டியமை, கலகத்துக்கு வித்திட்டமை, அதிகார முறைகேட்டை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட முடியும் என இன்று பரிந்துரைகளை விடுத்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று தென்கொரியாவில் திடீரென ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தி துருப்புக்களை நாடாளுமன்றத்துக்குள் அனுப்பி நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஜூன் சிக் யோலின் தோல்வியுற்ற ராணுவ பிரகடனம் பின்னர் அவர் மீது குற்றவியல் விசாரணைகளை தொடுக்க வழிவகுத்தது. இந்த விசாரணைகளை தென்கொரியாவின் ஊழல் தடுப்பு அமைப்பான ஊழல் புலனாய்வு பணியகம் மேற்கொண்ட நிலையில் இப்போது அதன் அறிக்கையிடல் வந்துள்ளது.
அந்த பரிந்துரையில் தான் அரசு தலைவர் ஜூன் கியோல் மீது பல குற்றச்சாட்டுகளில் வழக்குகளை தொடர முடியும் என உள்ளது. தன் மீது அதிகாரிகள் விசாரணைகளை நடத்துவதை ஆரம்பத்தில் எதிர்த்து வந்த ஜூன் கியோல் கடந்த 15ஆம் தேதி என்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் நீதிமன்றத்தின் இறுதி முடிவு வரும் வரை அவர்தான் தென்கொரியாவில் அரசு தலைவராக அதிகாரப்பூர்வமாக இருப்பார். ஆனால் அவரது அதிகாரங்கள் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.